Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. டேஸ்டியான Hyderabad Chicken Biriyani எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ரெசிபி நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் செஞ்சு வீடியோவாக போடுறேன். 3 வெங்காயம் எடுத்துக்கணும், நீளமாக கட் பண்ணிக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும். நான் ரெகுலராக வாங்குகிற ரைஸ் ப்ரைட் ஆஃப் இந்தியாவும் ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தானும். இப்போ ப்ரைட் ஆஃப் பஞ்சாப் வந்திருக்கு, அது நல்லாயிருக்கு. 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால் தயிர் கொஞ்சம் கூட தான் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். சாஹிஜீரா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சிக்கனை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக முழு மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மசாலா பரட்டி வச்ச சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த சைடில் தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி 70% வெந்திருக்கு. இப்போ வடிகட்டிக்கலாம். சிக்கனும் 70% வெந்திருக்கு. கொஞ்சமாக சிக்கனை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். வடித்து வச்ச ரைஸை பாதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே சிக்கனை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ பாலில் சேர்த்து ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்துக்கணும். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்
நெய் சேர்த்துக்கணும். மூடி வச்சு சிம்லேயே வச்சிடணும். 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இடையிலலாம் ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.